ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பாட்டு. இப்போ நம்ம தேக்கடியிலேருந்து ஆலப்புழா போகிறோம். காலையில் 6 மணிக்கெலாம் நம்ம தேக்கடியிலேருந்து ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். போகிற ரூட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே மலை மேலே தான் ட்ரை பண்ண போகிறோம். தேக்கடி டு ஆலப்புழா போகிறதுக்கு ஒரு 140 கிலோமீட்டர் வரும். எப்படி பார்த்தாலும் போகிறதுக்கு 4 மணி நேரம் கண்டிப்பாக ஆகிடும். ஆனால் நம்ம அந்த 4 மணி நேரம் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருப்போம். ஏன்னா கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா போயிட்டு அங்கேருந்து ஹவுஸ் போட்டிங் போயிடுவாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு அவங்கள போட்டில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா மறுநாள் காலைல 9 மணிக்கு தான் திரும்பி கூட்டு வந்து விடுவாங்க. தேக்கடியிலேருந்து கார் எடுத்து 4 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணி நம்ம ஆலப்புழா ரீச் பண்ணிட்டோம். கிளைண்ட்டை சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் சார்ஜஸும் ப்ளஸ் ஃபுட்டுக்கான சார்ஜஸும் வாங்கிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன் காரை எடுத்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒர்க்குமே இல்லை, ஃபுல்லாக ரெஸ்ட் தான். காரை எடுத்துட்டு போயிட்டு பார்க்கிங்கில் போட்டு நானும் ரூமில் போய் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 7 மணி போல சம சவுண்டு வெளியே போய் பார்த்தா பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கேரளா போகிறதால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாகவே. கேரளாவில் இது என்ன ஃபெஸ்டிவல்லாம் நமக்கு தெரியல. ஸோ கேரளா பாய்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அன்றைக்கி ஒன் டே நமக்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரில. அதுக்கப்புறமா வழக்கம் போல் காலைல சீக்கிரமாகவே எழுந்து காரை பக்காவாக ரெடி பண்ணிட்டு நம்ம கிளைண்ட்டை பிக்கப் பண்ண கிளம்பிட்டேன். காரெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு காரில் உட்காந்து சீட் பெல்ட்லாம் மாட்டினு காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். கிளைண்ட்டுக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டோம் சொல்லிட்டு கால் பண்ணால் கிளைண்ட் வந்து 1/2 hour லேட் ஆகிடுச்சுப்பா, 9:30 மணி தான் வரும், நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டு வாங்கன்ட்டாங்க. நான் தான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் எங்கே போய் சாப்பிட்றது சொல்லிட்டு நானும் போட் ஹவுஸ் ஆண்ட போயிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காரை பார்க்கிங்கில் போட்டு. 9:30 போல் கிளைண்ட்டும் வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அடுத்து நம்ம அங்கே இருக்க பீச்சுக்கு போய். ஸோ பீச்சில் எதுவும் புதுசாக தெரில. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துது. அதுக்கப்புறமா பாரத் பங்க்ல எடுத்துகிட்டு போய் டேங்க் ஃபுல் பண்ணலாம் பார்த்தா ரேட் 106 ரூபா 18 காசாம். அதனால 1500 மட்டும் பெட்ரோலை போட்டு அங்கேருந்து நம்ம போகிற வெளில போட்டுலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடி வந்துட்டு தேக்கடியில் தான் திருச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிது. அங்கேயே நிப்பாட்டி ஒரு காஃபி சாப்பிட்டேன். ஆலப்புழா டு நம்ம திருச்சி வரத்துக்கு மொத்தமாக ஒரு 390 கிலோமீட்டர் வந்து நைட்டு 9 மணிக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் இருக்கணும். ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் ஆல்ரெடி கிளைண்ட் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு 1:30 மணி போல் நம்ம லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் அன்னபூர்ணாலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. பட் ஆனால் நம்ம கேரளாவில் சாப்பிட்ட அன்னபூர்ணாவில் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இன்னும் நம்ம திருச்சியை ரீச் பண்ணுறதுக்கு 236 கிலோமீட்டர் இருக்குது. கேரளாவில் பெட்ரோல் ரேட் அதிகமாக இருந்ததால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1500 தான் போட்டிருந்தோம். ஸோ திருச்சி போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ பங்கில் 2 ரூபா ஆஃபர் போட்டிருந்தாங்க 1 லிட்டருக்கு. ஸோ அங்கே நிப்பாட்டி டேங்க் ஃபுல் பண்ணி ஸ்டார்டிங்கில் நல்லா தான் டிஸ்கவுண்ட்லாம் தருவாங்க. ஆனால் போக எப்படி மாற்றுவாங்க நமக்கே தெரியும். ஒரு வழியாக நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணி நம்ம திருச்சி ரீச் பண்ணிட்டோம். கிளைண்டோட காரை சேஃபாக ட்ராப் பண்ணிட்டோம். டியூட்டிக்கான பேமெண்ட்டே வாங்கிட்டு கிளைண்ட் நம்மளை கூட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட சென்னை ட்ரெயினே வந்துச்சு. நானும் சென்னைக்கு ட்ரெயின் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.